பிடிச்சிருக்கும் அந்த கேம். அது பாட்டு போடா ஏன் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன்னு தெரியுமா? என்ன பண்ண போகிறேன் எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் போடு. ஸ்டேட் வந்து இந்த எக்ஸாம் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி 10 days லீவ் விட்டுட்டு தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. அதாங்க ஓகே வாங்க போகணும். ஓகே நம்ம போன டைம் வந்து லெவல் 10 முடிக்கல, லெவல் 9 முடிச்சிருக்கோம். இப்போ 11 10 சேர்த்து முடிக்க போகலாம். ஓகே வாங்க கேஸ் நம்ம ஃபஸ்ட்டில் போகிறோம். லெவல் 10 இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே கேஸ் லெவல் 10 வந்தாச்சு. இது வந்து நம்ம இங்கே பாருங்க பாடம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து அச்சோ போகிறேன் வண்டி போகலாம். ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ஆடினா லெவல் உனக்கு ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் நான் அந்த கேம் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். நான் டைம் நான் யூடியூப் சேனல் வச்சது கிடையாது. இப்போ நான் யூடியூப் சேனல் வைக்கிறேன்னா அதனால் இங்கே போங்க தெரியும் இவன் பண்ணிட்டுருக்கானே ஸ்கொயர். இவன் பேர் நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா பாக்ஸ் தான் இவன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். அந்த ஃபேக்ட்ரிலாம் இல்லை நம்ம பாக்ஸில் வந்து இவன் ஸ்கொயர் ஷேப்பில் மாட்டிட்டு இருக்கான். அப்படி கடை சேர்த்தான் அவன் வந்து அதில் பாட்டுங்க தேர்டு அதோட தேர்ட் என்னது தேர்ட் சாப்பிட்டாரு. அது வந்து பாக்ஸ் ஃபேக்ட்ரி அப்படி போட்டு இருந்துச்சு நேம் எழுத. இது வந்து க்ரீன் ஹில்ஸு. ஓகே கேஸ் நம்ம 11th லெவல் போயாச்சு. இந்த டைம் வந்து நான் டைம் போகலாம்னு நினச்சேங்க. அதுக்குள்ளேயே கீழே தள்ளி விட்டுருங்க. அதாவது நம்ம கேம் வந்த உடனே இங்கேயே இப்படி தள்ளி விட்ருவாங்க. அதில் நான் பட்டன் அமுட்டு இல்லையா அதுலேயே போயிட்டு நேரத்தில் இப்படி வந்துட்டேன். அப்போ மட்டும்தான் போனேன். இப்படியே தான் போனேன். இப்போ கரெக்டாக ஜம்ப் போனேன். Imagine an app that gives you instant and reliable answers to your guys. இப்போ பண்ணி காமிச்சதா அதாவது வந்து இந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி அவுட் ஆகிட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த வாட்ச் நவ் இருக்கணும்ல வாட்ச் நவ் அதோட இந்த இது இருக்குல்ல அது வந்து அப்படியே காமிக்கும். வாட்ச் நவா நீங்கள் காசு கட்டுறீங்க காசு கட்டி ஹெல்த் எடுப்பீங்க அதில் வாட்ச் நவ் தாங்க ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஹெல்த் எடுக்கும். பட் ஆனால் வாட்ச் நவ் தானே என்ன பண்ணுறீங்கன்னா தான் வரும். அதுவும் பிடிச்சலாம் போகலாம் தெரியும். ஆனால் எனக்கு பிடிச்ச நம்பர் என்னென்னா பஸ்ஸில் விளம்பரம். அதாவது பஸ்ஸில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த விளம்பரம் எனக்கு பிடிக்கும். நான் அந்த விளம்பரம் பஸ்ஸில் மாதிரி அது எனக்கு பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் இந்த லெவலில் எனக்கு ஹார்டாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக தான் கழிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மூணு ஃபஸ்ட்டு டைமே கரெக்டாக வந்துட்டேன். இப்போ மட்டும் எனக்கு என்ன தெரியல கைஸ். இந்த டைமில் நான் போப்ளேட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். போப்ளேட் பாஸ் ஃபைட் கூட நான் முடிச்சுட்டு போயிட்டாங்க. வாட் இஸ் திஸ் மேன்? புரிஞ்சிச்சு. இவங்க 2 பேர் இப்போ பாருங்க இவன் 2 இடத்துலையும் வந்து சேம் சைஸில் மட்டும் போக முடியும். ஆனால் 2 இடத்துலையும் சேம் சைஸாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் போனால் வந்து இப்போ அவங்கள அச்சோ இங்கே போனால் நான் என்னடா போனேன் எல்லாம் சீட்டிங்க. இந்த லெவல் முடிக்கல கைஸ். 12ல் உண்டு இந்த லெவல் முடிக்கல. 12 லெவல் முடிக்காம நெக்ஸ்ட் போயிட்டு தெரியுமா? ஓகே சாரி முடிக்கல. இன்னும் ஐயோ ஊய் எப்படி ரெண்டு பண்ணுறேன் மின்னல் அடிக்கிற ஊய் போனுங்க. இப்போ இதில் பட்டு ஒன்றே சமைச்சிட்டு வந்தோம். எப்படி வந்தேன் நான் ஸ்பீடாக எனக்கே புரியல கைஸ். நீங்களே சொல்லுங்க அது எப்படி நான் அந்த இடத்துல வந்த உடனே அப்படியே ஸ்பீடாக வந்த மாட்டீங்க சொல்லுங்க. நீங்கள் அதிகாக சொல்லுங்கள் ட்ரூட்டாக சொல்லுங்கள். வந்ததை நீங்களே பார்த்தீங்களா கைஸ்? பாருங்க இவன் நம்ம போன டைம் பாட்டோம் இதுன்னு இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்ல அதான் கைஸ். இவன் வந்து புல் பார்க்க அவன் பேர் என்ன வச்சுருக்கான் கொம்பு வச்சுருக்கான். அந்த என்ன வச்சுருக்கான் அவன் பாருங்க. அப்புறமா இங்கே போங்க இவன் இதான் 3rd லெவலில் போல 3rd லெவலு இதில் அடிக்கலாம் போட்ட முடியல. அடிச்சுட்டு தான் போவான். இதோட தள்ளி விட்டுறேன். இந்த அந்த இடத்துல இது இருக்கும். அப்புறம் உள்ளே போய் அடிக்க முடியாது.
சொன்ன இந்த இடத்துல இது இருக்கு கைஸ். அதாவது இந்த இடத்துல ஒயிட் பேலன்ஸ், ஒயிட் பேலன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும் சரிங்களா வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதாவது செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி விட்டா அது போயிடும். அதனால ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறான்னா இப்போ பண்ணுங்க. அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம். நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ இதாங்க ரியல் ஃபாஸ்ட். இப்போ பண்ணுங்க. இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி அமுட்டு 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 பண்ணிக்கோ ஆகும். இப்போ அவ்வளோ இருங்கள இப்படி இப்போ போடுறா. நீ என்னடா இது? வாட் இஸ் திஸ் மேன்? என்ன முடியல, என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒன் டைம் பண்ண ஃபாஸ்ட்டாக பண்ண ஆயிடுச்சு. ஒன் டைம் நக்குன்னு வந்துச்சா? இப்போ சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இருக்கும் ஏன்னா இருக்கு வயசு கூட ஏதோ ஒன்று இருக்கு. அது நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. கொண்டு வந்துட்டேனா இருங்க, ஸ்லோ பண்ணி விட்றேன். இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி வந்தோடனா இப்படி பண்ணுவோம். புரிஞ்சிச்சு. சாரி மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் வந்து இவன் தானே இவனை கொண்டுட்டேன். இவனை இப்போ கொள்ளுக்கூடாது. ஆக்சுவலி கொள்ளுமா அப்படி பின்னே போயிடும். ஐயோ 2 லைஃப் கொண்டு விட்டுறான். அவனை வந்து நம்ம அலோட் பண்ணோம். இப்போ வருவான் பாருங்க வந்து. இப்போ இதுக்கு மேலே தான் பவுன்ஸே வருவான். இப்போ இங்கே வரையும் வருவான். இதுக்கும் வரானா? இப்போ நம்ம இது பண்ணி விட்றோம். இப்படி இது ஆள் வரணும்னு தெரியல. மைண்ட் ஓடி தான் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் இந்த மாதிரி அவன் பட்டானே பட்டா வரைக்கும் ஆயிடும். இப்போ நம்ம அந்த இடத்துல போட்டுட்டு இவனை சாவாச்சுக்கணும். ஐயா இப்போ வந்து வருவானா? ஃபாலோ பண்ணிட்டு வருவான். என்னடா அது? என்ன ஒரு ஆச்சரியம். போட்டா இந்த மாதிரி கூட பண்ணல. என்னோட டைம் அப்படியே இல்லையோ. மாட்டிருக்கோங்க. இப்போ பண்றேன். என்ன பேச பண்ணுவேன். ஐயோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு. மாஸ்டர் பிளான் பண்ணோம். இருங்க இப்போ இவன் வருவான். நான் வண்டி விட்டு ரைட்டாக மூவ் பண்ணி விடுவான். சொல்லலை மூவ் பண்ணானா நம்ம இந்த இடத்துல இருக்கலாம். அவன் தான் இங்கே வர மாட்டேன். இப்போ நம்ம இங்கே நின்னா எப்படி? இப்போ அவன் ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ இருங்க. ஓ பின்னாடியே போனோங்க. அதாவது இப்போ நம்ம மூவ் பண்ணுவோம்ல, இதுக்கு பின்னாடியே மூவ் பண்ணிட்டே இருக்கணும். நான் சும்மா மூவ் பண்ணி விட்டுறேன். அவனே தானா பண்ண மாட்டிக்கிட்டான். உள்ள கூட போயிருப்பாங்க. நான் உள்ள கூட போகல. அவனா தானா மாட்டிக்கிட்டான். லக்கு வந்துச்சா? லக்கு வந்துட்டு இல்லை, 2 லக்கு வந்துச்சு. இது தெரியும் எனக்கு. இது வந்து இப்படி மூவ் பண்ணால் வந்து போவோம். இதுதான் கழிச்சது. அப்படி மூவ் பண்ண அப்போ ஸ்டார் வந்து இதுக்குள்ள இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி ஸ்டார் கலர் பண்ணுவோம். இதுக்கு மேலே கலர் பண்ணி தான் ஸ்டார் இருக்கும். கனெக்ட் பண்ணோம். இதனோட இதுதான் என்ன ஈஸி கைஸ். அது சொல்லி வை முடியல. என்ன ஈஸி நான் இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ். இவன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு ஸ்டார் கலர் பண்ணிடலாம். அடிக்காத சும்மா இப்படி ஆகிட்டே இருக்கு. இந்த டைம் வந்து இவனை நான் கொஞ்சம் 100ல கொஞ்சம் கூட மூவ் பண்ணல கைஸ். அப்பயும் எப்படி? ஐயோ தெரியும். மேலே போடா, மேலே போய்க்கு நான் விட்டு
இதோட அந்த இடத்துல வந்துட்டு இருக்குல்ல, இது வந்து மேலே போய்க்கணும். லைட்டாக மூவ் பண்ணிட்டேனா அந்த இடத்துல என்ன ஆகும் இப்போ பாருங்க. பாருங்க அந்த இடத்துல கேப் யூஸ் பண்ணுற இடத்துல விழுந்துருவோம். இப்படியா இருக்கு தெரியுமா? அந்த இடத்துல மேலே கேப் இருக்கும். அந்த கேப்பு மேலே நம்ம ஜம்ப் பண்ணி போக முடியும். அப்படி ஜம்ப் பண்ணால் மேட்ச்க்கே போக முடியும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எனக்கு வந்து 10 டீம் பண்ணதுக்கப்புறம் 5 டீம் பண்ண முடியாது இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஆல்ரெடி இந்த கேம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் அந்த கட்சி பாஸ் கொஞ்சம் ஹார்டாக தான் வச்சுருக்கோம். சொல்கிறேன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஐயோ தெரியுமா பண்ணி விட்றேன். சரி நம்ம வீட்டில் உள்ளக்கூடிய நான் பண்ணிட்டோம். ஐயோ இது பண்ண போயிட்டு இல்லை ஈஸி தான். இப்போ இது மேலே ஆயிடுச்சு. ஜம்பிஸ் தானோ இப்படிடா 2 ஜம்பிஸ் தானே டபுள் ஜம்ப் கூட போடல. இது இருக்குல்ல அதில் ஒட்டி நின்று நான் டக்குன்னு ஜம்ப் போட்டுறேன். அங்கே அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் இருக்கான். அந்த ஸ்கொயர் வந்து சீல்டு பாக்ஸ் வச்சுக்கலாம். கருமாறு பட்டு சுற்றலாம். சீல்டு பாக்ஸ் இதெல்லாம் ஜம்ப் பண்ண ஹார்டாக இருக்குங்க. என்ன வீட்டு என்ன வாங்க அதுக்கும் இது அடர்ஸ் ரொம்ப ஈஸி. பாஸ் ஃபைட் ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபைட் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க வந்துட்டானா வாடா வீரா இப்படிதான் நீங்கள் விளாடணும். இது ஃபோனில் கூட விளாடணும். ஃபோனில் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இது ஃபோனில் கூட ப்ளே பண்ணலாம். பிசிலையும் ப்ளே பண்ணலாம், ஃபோன்லேயும் ப்ளே பண்ணலாம். ரெண்டுலேயும் ப்ளே பண்ணலாம். ஐயோ நம்ம மேலே கரெக்டாக இருக்கும் போல. இப்போ நம்ம தான் அது போவோம். நெக்ஸ்ட் வந்து இவன் அதான் சீல்டு பாக்ஸு. என்ன கொஞ்சம் ஸ்பீடாக வர சென்டரில் போகலாம். இது நான் சைலி போடுறேன். என்ன இவனே வந்து நம்ம இவன் வந்து ஆட்டோங்கள ஒரே அடியில் எடுத்து போகிறோம். இது வந்து நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாது. ஆனால் இல்லை வந்து நம்ம ஜம்ப் பண்ணக்கூடாது. அவன் ஜம்ப் பண்ணுவான், நம்ம போனோம். ஒன் டைம் வந்து அவன் போனோம். இந்த டைம் நம்ம ஒன் டைம் நம்ம ஜம்ப் பண்ணோம், அவன் போனான். இந்த டைம் வந்து அவன் ஜம்ப் பண்ணோம், நம்ம போனோம். புரிஞ்சுதா? இதாங்க டாபிக் இல்லை, இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். படிச்சுட்டு வச்சிடுவோம். விடி வச்சுட்டோம். ஆனால் இப்படியே நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். ஆனால் பக்கத்தில் அவனோட முட்டை இருக்குது. அந்த முட்டை வந்து சவுண்டு கேட்டு உள்ள பாக்ஸ் வந்துட்டாங்க. ஓகே இதுதான் டிஷர்ட் இருக்கா. நெக்ஸ்ட்டு போயாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம பார்ட் 3ல பார்க்கணும். பாய் சாரி ஓகேங்க. ஓகே கேஸ் இப்படியே போனால் நல்லா இருக்காது. நம்ம இதே முடிச்சிடலாமா? வேணாம் கைஸ், நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஓகேயா? பாய்.